தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தோடு அவருடைய சினிமா கரியரை முடித்துக்கொள்ளும் முடிவில் இருந்திருக்காரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் தமிழக அரசியல் தான். தமிழக அரசியலில் கால் பதித்துள்ள தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை அறிவித்தது மட்டுமல்லாமல் கட்சி வேலைகளையுமே அதிரடியாக பண்ணிட்டு இருக்காரு. கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆனாலுமே தற்போதுள்ள ஆளும் கட்சி பல வருடங்களாக இருக்கும் பல கட்சிகளுக்கே தண்ணி காட்டும் அளவிற்கு தாவேகா உயர்ந்தோங்கி நிற்குது. தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம், பிரச்சாரம், மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு தாவேகா கட்சி அதிரடியாக பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தளபதி விஜய் அவர்கள் இந்த அளவிற்கு தமிழக மக்களின் மீது அன்பு கொண்டுள்ளார் அப்படின்றதுனால நம்பிக்கையாக தமிழக வெற்றி கழகத்தை தமிழக மக்கள் பின்பற்றியுமே வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தோடு அடுத்து தான் எந்த சினிமா படங்கள்லுமே நடிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா சமீபத்துல தளபதி விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து ஒரு சில தகவல்களுமே லீக் ஆகியிருக்கு. அதாவது அடுத்த ஆண்டு 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முடித்துவிட்டு தளபதி விஜய் அவர்கள் ஒரு சில படங்கள்ல நடிக்க போவதாக சொல்லப்படுது. அதுல முக்கியமான திரைப்படம் தான் கில்லி 2. விஜய் சாருடைய கெரியர்லேயே மிக முக்கியமான படமாக இந்த படம் பார்க்கப்படுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ரீரிலீஸின் போது கூட இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 33 கோடி அளவிற்கு வசூல் பண்ணுச்சு. இப்ப வெளியாகிற பொது படங்களே அந்த அளவிற்கு வசூலை கொடுக்கறது இல்ல. பல வருடங்களுக்கு முன்னாடி வெளியான ஒரு திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது இவ்வளவு பெரிய வசூலா அப்படின்னு ரசிகர்கள் வாயை பிளக்கும் அளவிற்கு இந்த படம் மாஸ் காட்டுச்சு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.